வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி சனி பெயர்ச்சி இந்த மாதம் மார்ச் மாதம் 29 இந்திய நேரம்படி இரவு 10 மணிக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், மற்ற ஜோதிடர்கள் போடுற சனி பெயர்ச்சி வீடியோவிலிருந்து இந்த வீடியோ கொஞ்சம் மாறுபட்டதுங்க. தொடர்ந்து பாருங்கள், நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ சனி பெயர்ச்சி உண்மையாகவே என்ன பண்ணோம், நம்ம பயத்தை எப்படி போக்குறதுன்னு சொல்லும். இந்த காணொலிக்கு அப்புறம் சனி பெயர்ச்சியை நம்ம பார்க்குற விதம் மாறக்கூடும், பயம் நீங்கும், எப்படி இந்த காலகட்டத்தை கடக்கணும் அப்படின்னும் புரியும் நமக்கு. முதல்ல ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்குவோம். இந்த கிரகங்கள் எல்லாம் எங்கோ தூரத்திலிருந்து நம்மளை தாக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம் இல்லையா? அது தவறு. அனைத்து கிரகங்களும் அது ஆற்றல் வடிவில் நமக்குள்ளே தான் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அதுதாங்க உண்மை. இதை பற்றி விரிவாக வேறு ஒரு காணொலியில் பார்க்கலாம். அண்டமும் பிண்டமும் வெவ்வேறல்லன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அண்டத்தில் இருக்கிறதா இங்கே நமக்குள்ளே இந்த பிண்டத்துலேயும் இருக்குது. அது போல் செயல்படவும் செய்யும். அண்டம் எப்படி செயல்படுதோ அது போல் நாமும் செயல்படுவோம். இப்போதைக்கு இந்த அளவில் புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே நமக்குள்ளே இருக்க ஆற்றல் தான் அப்படின்றது. நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்றபடி இந்த ஆற்றல்கள் செயல்படுதுன்னு மனசில் வச்சுக்கிட்டு இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம். பொதுவாக நமக்கு சனி பெயர்ச்சினாவே கொஞ்சம் பயம்தான் இல்லையா? ஏன்னா சனி நிறைய கஷ்டங்களை கொடுப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம். குறிப்பாக அவர் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்கிறதுனால நமக்கு கூடுதல் பயம். எல்லா கிரகங்களும் அவங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, நம்ம தான் கவனிக்கிறதில்ல. குருவும் சுக்கிரனும் கூட கஷ்டங்களை கொடுப்பாங்க. பெரும்பாலும் விபத்துகள் நடக்கிறது செவ்வாய்னால தான். ராகு கேதுனாலையும் கஷ்டங்கள் வரும். நம்ம என்ன கர்ம வினைகளை சுமந்து இங்கே பிறந்து வந்திருக்கோமோ அது பிரகாரம் தான் நமக்கு நடக்குது, அவ்வளோதான். நமக்குள்ளே அந்த கிரக ஆற்றல்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். சனி கர்மகாரகன் அப்படின்றதுனால அந்த பொறுப்பை அதிகமாக அவர் எடுத்துக்கிறாரு. துன்பங்கள் மட்டுமில்ல, சனி திருமணங்களையும் நடத்துவார், நல்ல வேலையும் கூட தருவார். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஏன்னா சனி வேலைக்குண்டான காரகனும் கூட. இப்போ நடக்க போகிற சனி பயிற்சி எப்படி எல்லா ராசிக்காரர்களும் எதிர்கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம். கும்பத்துக்கு 7 சனியில் பாத சனி, மீனத்துக்கு 7 சனியில் ஜென்ம சனி வரப்போகுது. இப்போ மேஷத்துக்கும் 7 சனி ஆரம்பிக்க போகுது. சிம்ம ராசிக்கு, அதாவது இவ்வளோ நாள் கடகராசிக்கு தான் அஷ்டம சனி இருந்தது இல்லையா, இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வரப்பொழுது. தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி, கன்னிக்கு கண்டக சனி. இது மட்டும் இல்லாமல் சனியோட பார்வை ரிஷபத்துக்கும் கன்னிக்கும் தனுசுக்கும் படப்போகுது. இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 ராசியில் பாதிக்கு மேலே ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறதா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பெயர்ச்சியை தாண்டி நம்மளை நிறைய பேருக்கு நமக்கு இப்போ சனி தசை நடக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு தசையில் சனி புத்தி நடக்கலாம். சனி மரகாதிபதியாக இருந்து இல்லை பாதகாதிபதியாக இருந்து தசையோ புத்தியோ நடத்தலாம். நம்மோட தனிப்பட்ட ஜாதகத்தில் சனியோட பார்வையோட பாதிப்பு இருக்கலாம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் சனியோட தாக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். முதல்ல சனியை புரிஞ்சுக்கலாம். சனி ஒரு கர்ம காரகன், தொழிலுக்கு காரகன் அவர்தான், மற்றும் ஆயுள் காரகன். சனி ஒரு ஸ்லோவான கிரகம். சூரியனிடமிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறதுனால, அது சூரியனை சுற்றி வரும் அந்த வட்டப்பாதை பெருசாக இருக்கிறதுனால அதிக நேரம் எடுக்குது இல்லையா? இது ஸ்லோ கிரகம் அப்படின்றதுனால சனியோட தாக்கம் இருக்கும் பொழுது நமக்கு எல்லா விஷயங்களும் தாமதமாக நடக்கலாம். உதாரணமாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா டிராஃபிக்கில் தாமதமாகலாம். ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்கன்னா உடனே கிடைக்காம தாமதமாகலாம். அலுவலகத்தில் ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா அது தாமதமாகலாம். உங்கள் பயணம் தாமதமாகலாம். இப்படி சனியோட பாதிப்பு இருந்துச்சுன்னா நமக்கு சனி ஸ்லோ கிரகன்றதுனால நமக்கு விஷயங்கள் தாமதமாகலாம். இதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுட்டு ஒரு விழிப்புணர்வோடு இருந்தோன்னா நமக்கு தாமதமாகும் பொழுது டென்ஷன் ஆக மாட்டோம் இல்லையா? நமக்கு இருக்கும் டென்ஷன்னால தான் அதிக பாதிப்பே. நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டென்ஷன் ஆகிறதுனால தான் நமக்கு அதிக பாதிப்பு. அடுத்து சனி ரொம்ப டிசிப்ளின்ட். நாமும் டிசிப்ளின்டாக இருந்தால் பாதிப்புகள் குறையும். சனி ஒரு தாமச கிரகங்க, நம்மளை சோம்பேறியாக்கும். அதை தாண்டி டிசிப்ளின்டாக இருப்பது தான் நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா நம்ம சோம்பேறியாக இருக்கும் பொழுது டிசிப்ளின்டாக இருக்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா? குறிப்பாக உடற்பயிற்சி செஞ்சால் நமக்குள்ளே இருக்கிற தாமசம், அந்த சோம்பேறித்தனம் போகும். விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸோடு இருந்தோன்னா இது சாத்தியம். அடுத்து சனி வயதானவர்களையும் லேபர் ஒர்க் செய்கிறவங்களையும் வறுமையில் இருப்பவர்களையும் குறிக்கும்.
சனியின் தாக்கம் நமக்கு இருக்கும் பொழுது முதியவர்களுக்கு உதவி செய்யுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து நல்ல விதமாக நடத்துங்க. ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸில் அங்கே இருக்கிறவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க. உணவு, மருத்துவ வசதிகள் இதெல்லாமே நீங்கள் செஞ்சு தரலாம். வறுமையில் இருக்கும் மக்களுக்கு நம்மால் என்ன முடியுமோ அந்த உதவிகளை நம்ம செய்யலாம். அடுத்து, சனியின் தாக்கம் இருக்கும் பொழுது பொறுப்புகளிலிருந்து தப்பிச்சு ஓடாமல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து செய்யறது நல்லது. அடுத்தது, சனிக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம், விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறது சனிக்கு பிடிக்கும். எப்படி அப்படின்னா, அறம் சார்ந்த செயல்கள் செய்வதனாலேயே நம்ம விதிமுறைகளை ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணிடுவோம். அப்படி அறம் சார்ந்த செயல்களை செய்கிறது நமக்கும் நல்லது தான் இல்லையா? இதெல்லாம் தாண்டி மந்திரங்கள் சொன்னால் நமக்கு ஏற்படும் தீங்குகளோட தீவிரம் குறையும். குறிப்பாக கோளறு பதிகம் தினமும் சொல்லுங்கள். கோளறு பதிகத்துக்கு நான் ஒரு காணொளி போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது இல்லாமல் ஓம் நம சிவாய மந்திரம் ஒரு 108 முறை தினமும் சொல்லுங்கள். இந்த ரெண்டுமே சனியின் பாதிப்பு மட்டுமல்லாமல் எல்லா கிரகங்களின் பாதிப்பும் நமக்கு குறையும். ஓம் நம சிவாய காணொளி பாருங்கள், அது எப்படி எல்லா கிரகங்களுடைய பாதிப்பு குறையும் அப்படின்றத நீங்கள் அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். சனி ஒரு காற்று கிரகம். சனியின் தாக்கம் இருக்கும் பொழுது காற்று சம்பந்தமான உடல் பாதிப்புகள் நமக்கு வரலாம். நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வெற்று இடம் இருக்கோ அங்கே காற்று போய் உட்காந்துக்கும். உதாரணமாக வயிற்றில் கேஸ், ப்ளோட்டிங் பிரச்சனை வரலாம், இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ், அதனால் காது வலி வரலாம். காதில் எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அங்கே போய் காற்று உட்காரும்போது காது வலி வரலாம், முட்டி வலி வரலாம். இது போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும். நம்ம உடலில் இருக்கிற காற்று சமநிலைப்படுத்த காற்று சம்பந்தமான முத்திரைகள் நீங்கள் செய்யலாம். நான் நிறைய முத்திரைகள் செஞ்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள் அந்த காணொலிகளில். பிராண முத்திரை, அபான வாயு முத்திரை, இது போன்ற முத்திரைகளை செய்யுங்க. நாடி சோதன், ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் ப்ரீதிங் இருக்கு இல்லையா, அதுவும் செய்யலாம். இந்த நாடி சோதன் பொதுவாகவே ரொம்ப நல்லது. மூலாதார சக்கரத்தையும் அநாகத சக்கரத்தையும் வலுப்படுத்தும் மந்திரங்கள், இந்த 2 மந்திரங்களை சொல்லி தியானம் செய்யலாம். இந்த 2 மந்திரங்களுக்குமே காணொளி இருக்குது, அதையும் பாருங்கள். அதோடு சேர்ந்து மந்திரம் சொல்லி தியானமும் செய்யலாம். சனியின் வாகனம் காகம். காக்கைக்கு உணவு வைங்க. அப்புறம் நவகிரகத்தில் சனிக்கு எள்ளு விளக்கு ஏற்றலாம். இது நம்ம நிறைய பேர் செஞ்சும் பார்த்துருப்போம், நம்மளும் செஞ்சுருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எள்ளு விளக்கு ஏற்றிட்டு நம்ம உடனே அங்கேருந்து வந்துடுறோம். ஏற்றிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் இருங்க. எள்ளின் ஆற்றல் சனியின் ஆற்றலை ஒத்தது. அந்த புகையை நாம் உள்ளிழுக்கும் போது நமக்குள்ளே இருக்கும் சனியின் ஆற்றல் சீராகும். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், முன்னாடி நம்ம பார்த்தது தான், இந்த பயிற்சி எல்லாருக்குமே முழுமையாக நடக்காதுங்க. நம்ம ஜாதகத்தில் சனியோட பவர் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் சனியின் பாதிப்பு. இந்த கோச்சாரத்தினால, இந்த சனி பயிற்சினால் நமக்கு எந்த பர்சன்டேஜ் ப்ராப்ளம் வரும் அப்படின்றது நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தில் சனியோட பவரை பொறுத்து தான் இருக்குது. அது நல்லதா கெட்டதா அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான். முக்கியமான 2 விஷயங்கள் நம்ம கடைப்பிடிச்சாலே போதுங்க. அது நம்பிக்கை மற்றும் பொறுமை. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாத்தையும் விட இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் நம்பிக்கையும் பொறுமையும் நமக்கு வேணும்னா, சனி நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்லோ கிரகம் இல்லையா, ஒவ்வொரு ராசியிலும் அது 2.5 to 3 வருஷம் உட்காரும். அப்போ அதனுடைய பாதிப்பு நீண்டு இருக்கும், நமக்கு ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் இருக்கும். சந்திரனை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிலையும் 2.5 நாள் தான் இருக்கும், அதனால அதை பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல. சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் 1 மாதம் தான் இருக்கும். ஆனால் சனி ஒவ்வொரு ராசியிலும் 2.5 to 3 வருஷம் இருக்கிறதுனால அதன் மூலியமா வர பாதிப்பு நமக்கு நீண்டு இருக்கும். அப்படின்றதுனால நம்ம ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸோடு இருக்கிறது தான் புத்திசாலித்தனமும் கூட. ஏன்னா நம்ம அனாவசியமாக ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் ஆக மாட்டோம். எது மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் கும்பிடுற கடவுளாக இருக்கலாம், பிரபஞ்சமாக இருக்கலாம், உங்களுக்கு மேலேயே ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம், ஏதோ ஒரு சக்தி மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம். ஸோ ஃபெய்த் கண்டிப்பாக இருக்கணும். இதுவும் கடந்து போகும் அப்படின்ற நம்பிக்கை. பேஷன்ஸ், பொறுமை. ஏன்னா 2.5-3 வருஷம் இல்லையா, அதனால நீங்கள் பொறுமையாக இருக்கிறது. இது ரெண்டுமே சேலஞ்சிங் தான், ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஒரு விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா, இது 2த்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த காலகட்டத்தை நம்ம கடந்து வந்துடலாம். பாட்டம் லைன், சனி பயிற்சிக்கு முதல்ல பயப்படாதீங்க. ஒரு விழிப்புணர்வு, அவேர்னஸோட அந்த சனியோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இங்கே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செஞ்சாலே போதும். அந்த காலகட்டத்தை ஈஸியாக கடந்து வந்துடலாம். எந்த கர்ம வினைக்கும் ஒரு தொடக்கம் இருக்கிற மாதிரி ஒரு முடிவு காலமும் உண்டு. எல்லாமே ஒரு பாசிங் க்ளவுடு தான், இதுவும் கடந்து போகும். மறக்காமல் ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கேள்விகள் எதாவது இருந்தால் சொல்லுங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.